என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி அலெக்சாண்டிரியா கப்பலுக்கு மிதுனம் என்னும் அடையாளம் இருந்தது. நமக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. விசுவாச கப்பலிலே வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்கிறதான ஒரு அடையாளம். வெளிச்சத்தின் பிள்ளைகள் மாத்திரமல்ல, நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட அவருடைய வித்தா இருக்கிறோம். தேவ சனமே, நாம் அனைவரும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். அதுதான் நம்மளுக்கான அடையாளம். நாம் ஆத்தும ஆதாயம் செய்யும் பொழுது உன்னத பாட்டிலே வாசிக்கிறோம், என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வந்து விடுவேன் அல்ல, என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வந்து விடுவோம் என்று இருக்கிறது. தேவ சனமே, அப்படி என்றால் நாம் தனியாய் பரலோகம் போக அழைக்கப்படவில்லை. திரளான ஆத்துமாக்களை கர்த்தரண்டை நடத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாகாலுக்கு முடங்காத, பாகாலை முத்தம் செய்யாத, பாகாலை வணங்காத 7000 வாலிபர்களை கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தில் வைத்தது போல நீங்கள் முழங்கால் படியிட்டு ஆத்தும ஆதாயத்துக்காக ஜெபித்து கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் பொழுது நிச்சயமாய் திரளான ஜனங்களை கர்த்தரண்டை நடத்துகிற எலியாவாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக.